எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், துவாபர கலியுக காலங்களில் நாம் துக்கப்படுவது ஏன்? நம்ம ராஜயோகத்தில் என்ன தெரியும்னா, ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம், 4 யுகங்களை கொண்டது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம்னு தெரியும். இதில் சத்தியுகம் திரேதாயுகமும் சொர்க்கம், துவாபர கலியுகம் வந்து நரகம். இந்த நாடகம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, சுகம் பாதி துக்கம் பாதி. ஓகே, அப்படி அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது துவாபர கலி காலத்தில் துக்கம் தான் அனுபவிக்கணும், சுகம் இருக்காதுன்றதுனால நம்ம வந்து துவாபர கலியுக காலங்களில் துக்கப்படுறோம். இதுதான் ராஜயோகம் சொல்லக்கூடிய விளக்கம். ஓகே, நம்ம இந்த தலைப்பு போடுறதுக்கு என்ன காரணம்? துவாபர கலி காலத்தில் ஏன் துக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம ஏன் தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு மெயின் ரீசன் இருக்குது நம்ம துக்கப்படுறதுக்கு. அது பரமாத்மா வாணியில் சொல்கிறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும். பரமாத்மா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் 2 காரணம் சொல்கிறாரு. இன்னைக்கு ராஜயோகத்தில் நமக்கு என்ன தெரியும்? நம்மலாம் ஆத்மா, அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலில் பூர்வத்தின் மத்தியிலேருந்து நடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி இன்னைக்கு பூமியில் 800 கோடி பேர் இருக்கோம்னா எல்லாருமே ஆத்மாக்கள் தான், அவங்கவுங்க சரீரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரர்கள். ஆண் பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் பரமாத்மா. அவருடைய இயற்பேர் சிவன், உலகம் வர அல்லா ஜோஹா, காட் சிவான் அப்படின்னு வேற வேற பேர்ல கூப்பிடுது. இது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பரமாத்மா எங்க இருக்காருன்னா சாந்தி தாமத்தில் இருக்கிறார், ஒளி புள்ளியா இருக்கார். ஓகேவா? நம்மளும் ஒளி புள்ளி தான். ஆனால் இந்த உடலை எடுத்து நடிக்கிறதுக்காக பூமிக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பிறப்பு இங்கே இருக்கிறோம். இங்க சங்கமத்தில் 1936 to 2036 100 வருஷத்துல பரமாத்மா நம்மள ரெடி பண்றாரு அடுத்த கல்பத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவார். ஓகே, நம்ம பண்ண தப்பு என்ன? நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா, இப்போ நமக்கு நாலேஜ் கழிச்சிச்சு. அதாவது நாம் ஒரு உயிர், அவர் வந்து பரமாத்மா, அவர் வந்து சாந்தி தாமத்தில் தான் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அது இப்போ தெரியும். ஆனால் சரீரம் விட்டு ஆத்மா வந்து சாந்தி தாமத்துக்கு போய் அதுக்கப்புறம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் நடிக்கும் போது அவங்க வந்து இனிமையான முட்டாளாக இருப்போம். ஏன் நான் தேவதையாக இருக்கேன்னு தெரியாது. தேவதைனா தெய்வீக குணமுள்ள மனிதர்கள், கடவுள் கிடையாது. அப்படி ஒரு 2000 வருஷம் சுகமாக நடித்த நம்ம துவாபர கலிகாலத்தில் பக்தி ஆரம்பிக்கும் போது இறைவனுக்கு நம்ம ஒரு கெட்ட பேர் கொடுத்துட்டோம். என்ன சொல்லிட்டோம்னா, ஒரு சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டோம். சர்வ வியாபினா தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், ஒவ்வொரு ஜீவராசியிலும் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது இறைவனுக்கு நம்ம கொடுத்த இழுக்கு அப்படின்னு பரமாத்மா சொல்றார். நீங்க எனக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டீங்க, நீங்க எனக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க. நான் உங்களுக்கு சத்தியகம் கொடுத்தேன், திரேதாயுகம் கொடுத்தேன், 2500 வருஷம் சுகம் கொடுத்தேன். அங்கே துக்கம்னா என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்தேன். அதை வந்து நீங்கள் சங்கமத்தில் வந்து நான் கொடுத்தேன். அந்த நீங்கள் பண்ண முயற்சிக்கு ஏற்ற மாதிரி யார் வந்து வெறும் 63 ஜென்மம் பக்தி பண்ணாங்களோ, வெறும் இந்த 70s ஸ்டார்டிங்கில் கேட்டாங்களோ, அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலைவச்சியே படிக்கலையோ, திரேதாயுகத்தோட கடைசி பிரிவு கேரண்டியாக தராரு. யார் முயற்சி பண்ணுறாங்களோ, அமிர்த வழி எழுந்து இறைவனை நினைவு பண்ணுறாங்க, வாணி படிக்கிறாங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்களோ, இவங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னா 9 லட்சத்தில் வர மாதிரி, சத்தியத்தில் முதல் நாளில் வர மாதிரியும் பாட்டு கொடுத்துட்றாரு. இவ்வளவும் கொடுத்த என்ன நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க அப்படின்ட்டார். இதனால தான் நீங்கள் துவாபர கலியுக காலங்களில் துக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் காரணம். 2வது காரணம் பரமாத்மா சொல்கிறாரு, நீங்கள் பண்ண 2வது பெரிய தப்பு என்னென்னா, இன்னைக்கு நமக்கு ராஜயோகம் சொல்லிக் கொடுக்குறது இறைவன் தான். அதை தான் உண்மையிலும் உண்மையான ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு அப்படி பகவான் சொல்கிறார். இந்த உண்மையான ஸ்ரீமத் பகவத்கீதையினால தான் உண்மையான சனாதன தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. அது நம்ம சனாதன தர்மம் எங்கே இருந்ததுன்னா, சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் நம்ம பின்பற்றின தர்மம் வந்து சனாதன தர்மம் தான். ஆனால் அதுக்காக அங்கே கோயில் கிடையாது, படிக்கிறதுக்கு ரிலீஜியஸ் டெஸ்ட் கிடையாது, அங்கே சிவன் தான் கும்பிட்றோம்னு யாரும் கும்பிட்றதும் கிடையாது. இது வந்து சத்தியுகம் திரேதாயுகம். துவாபர கலியுக காலங்களில் தான் நம்ம கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம், பக்தி பண்ண ஆரம்பித்தோம். சிவனுக்கு வந்து சோம்நாத் கோயில் குஜராத்தில் கட்டி அங்கே ஒரு வைரத்தில் சிவலிங்கம் வச்சு பக்தியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வேத வியாசர் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஸ்ரீமத் பகவத்கீதை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டார். பரமாத்மா சொல்ற, எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை நீங்கள் யாருக்கோ கொடுத்துட்டீங்க, அது நீங்கள் பண்ண அடுத்த பெரிய தவறு அப்படின்றார். அதாவது இங்கே வந்து லேக்ராஜ் என்ற வைர வியாபாரி உடலில் தான் இறைவன் வராரு. அந்த வைர வியாபாரி தான் 100க்கு 100 பாஸ் ஆகிறார். அவர் தான் சத்தியுகத்தில் இளவரசனாக வராரு. ஓகேவா? ஸ்ரீகிருஷ்ணராக பிறகுறாரு. அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கும் போது நாராயணன் ஆகிறாரு. ஓகேவா? அப்போ இந்த ஸ்ரீகிருஷ்ணன் ஆகுது எப்படின்னா, இங்கே கிளாஸ் எடுத்ததுனால. இங்கே எடுக்கிறது வந்து சிவன் தான். யார் உடலில் வந்து எடுக்கிறாங்க? பிரம்மா உடலில் வந்து எடுக்கிறார். அப்போ
பிரம்மாவை உலகத்துக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் ட்ராமாவில் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் உலகத்துக்கே தெரியும், லட்சுமி நாராயணன் வரதுனால. அவர் தான் இந்த நாலேஜை கொடுத்தாருன்னு பக்தியில் எழுதிட்டாங்க. ஸோ கிரெடிட்டே தூக்கி நீங்கள் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்க. இதனாலையும் நீங்கள் துவாபர கலியுக காலங்களில் துக்கப்பட்டீங்கன்னு பரமாத்மா சொல்கிறார். ஸோ நம்ம துக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் 2. புரியுதுங்களா? ஒன்று, இறைவன் வந்து சர்வவியாபின்னு சொன்னது. 2வது வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி அவர் கிரெடிட் அங்கே கொடுத்துரும். ஆக்சுவலாக சங்கமத்தில் பரமாத்மா நமக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த 2 தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இதனால நம்ம என்ன பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போலாம் கடந்த ஒரு சில மாதங்களாக வந்து பரமாத்மாவை அமிர்த வேளையில் நினைவு பண்ணும்போது இந்த 2 விஷயத்தையே சொல்லி அவருக்கு மன்னிப்பு கேட்குறேன். என்னென்னா, உங்களை பக்தியில் நாங்கள் சர்வவியாபின்னு சொல்லி திட்டோம், உங்களுக்கு பேருக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி பகவத்கீதை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணர்னு பக்தியில் சொல்லிட்டோம். அது யார் சொன்னாலும் சரி. ஏன்னா நான் போன பிரிவில் நான் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சொல்லியிருப்போம். சிவன் கோயில் நிறைய கட்டியிருப்போம். இதெல்லாம் பண்ண நம்ம இந்த பேரையும் இந்த கெட்ட பேரையும் கொண்டு வந்திருப்போம். அப்போது இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அமிர்த வேளையில் பகவானை நினைவு பண்ணும்போது, பரமாத்மா நினைவு பண்ணும்போது நம்ம இதுக்காகவும் சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கறது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ நீங்கள் அமிர்த வேளையில் இது நாள் வரைக்கும் இந்த ஆங்கிளில் சிந்திக்கவும் இல்லை, பரமாத்மா கிட்ட வந்து சர்வவியாபின்னு சொன்னதுக்கோ இல்லை ஸ்ரீகிருஷ்ணன் தான் பகவத்கீதை சொன்னாருன்னு சொல்லி நம்ம ஊர் ஃபுல்லாக பரப்புனதுக்கோ மன்னிப்பு கேட்கலன்னா மன்னிப்பு கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. யோசிச்சு பாருங்க. ஓகே, இதை பரமாத்மா எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்ல ட்ராமான்றார். அவ்வளோதான். அதனால தான் அவர் டெஃபினேஷனே கொடுக்குறாரு. ஒரு கல்பனை 5000 வருஷம் சுகம் பாதி துக்கம் பாதி, 2000 வருஷம் சுகம் 2000 வருஷம் துக்கம் அப்படின்னு ரொம்ப கதையாக முடிச்சுட்டு போயிடுறாரு. அவருக்கு வந்து அலாதியான மனசு, பெரிய மனசு, அன்பின் கடல். பாருங்களேன், 63 ஜென்மம் பக்தியில் அவர் சர்வவியாபின்னு அவமானப்படுத்திட்டோம். ஸ்ரீகிருஷ்ணன் தான் பகவத்கீதை சொன்னார்னு சொல்லிட்டோம். அந்த கிரெடிட்டும் அவருக்கு கொடுக்கல. ஆனாலும் 63 ஜென்மம் பக்தி முடிச்ச உடனே அழகாக நம்மளை கூப்பிட்டுக்கிறார். இன்னைக்கு வந்து நமக்கு ராஜயோகம் சொல்லியும் தரார். நம்ம பண்ணுற முயற்சிக்கு ஏற்ற மாதிரி சத்தியகுத்திர முதல் நாளும் தரார். எல்லாம் கொடுக்குறாரு. அவர் வந்து இந்த எதையுமே மனசில் வச்சுக்கல, நம்மளை அடைக்கலம் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம தான் அவரோட பேரை நிறைய ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே, இந்த டைம் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. அப்படின்னா என்ன, இறைவன்கிட்ட போய் அதுக்காக மன்னிப்பு கேட்கறது உகந்ததாக இருக்கும். இதை நான் பண்ணுறேன் கொஞ்சம் மாசமாக, நீங்களும் பண்ணுறதை பற்றி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, துவாபர கலியுக காலங்களில் துக்கப்படுறதுக்கு காரணம் ட்ராமா, அதனால் துக்கப்படுறோம் அப்படியே முடிவு பண்ணிக்கிறீங்களா? இல்லை இப்போ நம்ம சொன்ன 2 காரணம் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு 3ஆவதாக வேறு ஏதாவது காரணம் இருக்கா? நம்ம துவாபர கலியுக காலங்களில் துக்கப்படுறதுக்கு இதுவும் காரணம், இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை, இதையும் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல், நம்ம வந்து நிறைய சேவை பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சேவை நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவ்யக்த வாணியோட MP3 ஃபைல்ஸ். அதாவது அவ்யக்த வாணி வந்து 1969 2017 வரைக்கும், ஓகேவா, 48 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் பரமாத்மா இந்த தாதி சரீரத்தில் வந்து சொன்னது. அதுக்கான கண்டென்ட் ஃபுல்லாக இருக்குது. PDF வந்து நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 லாங்குவேஜ் ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஹிந்தியில் ஃபுல்லாக இருக்குது, இங்கிலீஷில் ஃபுல்லாக இருக்குது, தமிழில் ஃபுல்லாக இருக்குது, தெலுங்கில் ஃபுல்லாக இருக்குது. பாக்கி லாங்குவேஜ்லலாம் சில வருஷங்கள்லாம் இல்லை. ஓகே, ஆனால் தமிழில் இந்த MP3 ஃபைல்ஸாக வந்து ஒரு 400-450 தான் இருக்குது. ஆக்சுவலாக அவ்யக்த வாணியோட டோட்டல் கலெக்ஷன் வந்து 1068. இப்போ நிறைய MP3 இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் PDF இருக்குது நம்மகிட்ட. இப்போது நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா, அந்த வாணியை படித்து MP3 போட்டு எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஓகேவா, இதுக்கு ஒரு சில டீம் ஒர்க் பண்ணுறாங்க ஏற்கனவே. இந்த ஸ்பீடில் பண்ணால், இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்க ஸ்பீடில் பண்ணால் சத்தியகம் வந்துடும், 1068 வராது. அந்த லட்சத்தை தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோன்னு ஓகே வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி பண்ண விட்டுற மாட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, பிரதர் நான் வந்து வாணியை படித்து MP3 தரேன், இந்த சேவை நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1969 உங்களுக்கு கொடுத்துருவோம். வேற ஒரு ஆத்மா ரெடியாக இருந்தால் அவருக்கு 1970 கொடுத்துருவோம். ஆரம்பத்தில் தான் பாபா வந்து நிறைய வாட்டி வந்திருக்கார். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு 1975 57 வாட்டி வந்திருக்கார். கடைசியில் வந்து ஒரு வருஷத்துக்கு 6 வாட்டி தான் வந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வருஷம் கொடுத்தானா நீங்கள் வந்து ஒன்று முடிச்சு உங்கள் ஸ்பீடில் 2 நாளில் 1 3 நாளில் 1 அந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா
நம்ம வந்து அதெல்லாம் நம்மளோட வெப்சைட்டில் போட்டுருவோம். ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அந்த ஃபுல் கோட்டா 1067 இது வாடி இருக்குன்னு சொல்கிறோம், 68 வாடி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாணி எல்லாம் MP3யும் கிடைக்கிற மாதிரி நம்ம போட்டுருவோம். இது ஒரு முயற்சி. இது எப்படி ஒருத்தரால் முடியாது இல்லையா, நிறைய பேர் சேர்ந்து பண்ணும்போது தான் பண்ண முடியும். யாருக்காவது இந்த சேவை நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு சேவைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க சென்டரில், அப்படியே கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சொன்னால் அது யோசிக்கிறாங்க, பண்ணுமா வேணாவான்னு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? நான் பார்க்குற ஒரே ஒரு இது என்னென்னா, உங்களுக்கு இறைவன் மேலே அன்பு இருக்கா, உங்களுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கா, இவ்வளோ மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேறு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். உங்களால் அந்த ஃபைலை ரெடி பண்ணி அனுப்ப முடியுமா, அவ்வளோதான். கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு விளக்கெல்லாம் சொல்ல வேணாம், அப்படியே படிச்சுட்டு போனால் போதும். அதை வந்து வெப்சைட்டில் போட்டுருவோம். ஸோ நிறைய பேர் வாக்கிங் போகும்போது கேட்டுட்டு ஒரு அவ்வியக்த வாணி கேட்டுகிட்டே போனாங்கன்னா அவங்களுக்கு புருஷார்த்தத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அதோடைய ஐடியா. கொஞ்சம் யோசிங்க. எனக்கு ஓகேன்றவங்க என்னோட வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.